கன்னியா ராசிக்கு வருமானம், புதிய தொழில், புதிய முயற்சி, நண்பர்களால் உதவி, கூட்டு தொழில், இப்படி எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நன்மை கொடுக்குன்னு தெரிஞ்சுக்கிறக்காத்தான் நீங்கள் காத்துட்ருக்கீங்க. எனக்கு அது புரியுது. கடந்த ஒரு வருஷம் தொழிலில் அவமானங்கள், சில பொருளாதாரத்தை செய்ய முடியாத சூழ்நிலை, சில பேர் தொழிலையே விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை. தொழில் போனால் என்ன, வீட்டில் மரியாதை இல்லை, வெளியில் மரியாதை இல்லை, நண்பர்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்காது, நமக்கே நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வராதே, நம்மளாம் எப்படி ஜெயிக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு குருதிசையே நடந்துகிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நிறைய பேர் தொழிலையே விட்டுருப்பீங்க. தொழில் நமக்கு அமையுமா, நான் நல்ல டேலண்ட்டு தானே, நல்லா தானே படிச்சிருக்கேன், நல்லா தானே பண்ணேன் அப்படின்னு உங்கள் மன குமுறல் என்னால் உணர முடியுது. கவலையவே விட்டுருங்க, எல்லா கவலையும் தூக்கி வீசிடுங்க. நல்லா நிமிர்ந்து காலரை தூக்கி விட்டு உட்காருங்க. 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றாருங்கிற முதல் ப்ளஸ் பாயிண்ட் 100 1000 மார்க் டிக் போட்டுக்குங்க. ஏன்னா உச்சமடைகிறார். உங்கள் ராசிக்கு பாதகாதிபதி, அதை பற்றி கவலைப்பட வேணுங்கிற அவசியம் இல்லை, அது வேறு ஆங்கிளில் வேலை செய்யும். 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதி. அப்போது முதல் பாயிண்ட் என்னென்னா, நல்ல கல்வி வரும், நல்ல முதலீட்டுக்கு வாய்ப்பு கிடைக்கும், நல்ல வீடு வாசல் அமையும், தாய் சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு நல்ல சொத்துக்கள் அமையும், சொத்துக்களினுடைய மதிப்பு உயரும். பாருங்கள், நீங்கள் ஏதாவது முன்னாடியே சொத்து வீடு வாசல் ஏதாவது வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை விற்றா தான் இப்போ காசுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய பொருளாதாரம், அதுக்கு மார்க்கெட் பயங்கரமாக மாறி ஹைவேஸ் ஏதாவது ஒன்று குறுக்க வந்து அதோடைய வேல்யூ அதிகப்படுத்தி உங்கள் வாழ்க்கை தரத்தை சாதாரண லெவலில் இருந்தால் அடுத்த லெவல், நல்ல லெவலில் இருந்தால் எலைட் லெவல், ப்ரீமியம் லெவலில் உங்கள் லைஃப்பை மாற்றி விட்டு போயிடும். அந்த அதிர்ஷ்டம் திசா புத்தி ஒத்துழைச்சா 100 மார்க் 300 மார்க்காக மாறிடும். இது மறக்க முடியாத ஒரு நல்ல அமைப்பு. அதை நல்லா பார்த்துக்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. கடகத்தில் குருவுடைய நட்சத்திரமே இருக்குது, அதுவும் உங்களுக்கு சூப்பர் டாப் டிக் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். உங்களுக்கு நான் சும்மா சொல்லலை, நீங்கள் அனுபவித்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அடுத்து வரக்கூடிய பூச நட்சத்திரம் பாருங்கள், உங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதி, குலதெய்வ அனுகிரகத்தை வாங்கி கொடுக்குற ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியாக, ரொம்ப பாடுபட்டு போராடி கசங்கி ஈஸியாக வாங்கி தருவார். அப்போ வாழ்க்கையில் ஈஸியாக உயர்ந்துக்கலாம். 6ஆம் அதிபதி, பயப்படவே வேண்டாம், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கும், அதுவும் டாப்பா. அதுக்கு அடுத்து கூட புதன் பாருங்கள், உங்கள் ராசி அதிபதி 1 10 கூடியவர். நீங்கள் உங்கள் புகழ், உங்கள் மரியாதை, 10 சமூக அந்தஸ்து, நல்ல பொருளாதாரம், ஒரு பெரிய உயர்வு, இப்படி எல்லா ஏங்கிள்லேயுமே லோக்கல் பாஷையில் சொன்னோம்னா டாப் டக்கர், பெரிய சோக்காளி ஆக்கி விட்டு, நல்ல தொழில், நல்ல வேலை அப்படின்னு கொடுத்து இப்போ நல்ல திருமண வாழ்க்கையும் அமையும். ஏன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதி இல்லையா, கூட்டு தொழில் தேடிட்டு இருக்கிறவங்க நல்ல கூட்டாளி கிடைப்பாங்க. கூட்டாளியின் மூலமாக நிறைய வருமானம் வரும், மனைவியின் மூலம் வருமானம் வரும், மனைவியின் மூலம் அதிர்ஷ்டம் கிடைக்கும். நல்ல இப்போ திருமணத்தில் சூழ்நிலையில் இருக்கிறவங்களாக தான் நல்ல கௌரவமான, நல்ல ஸ்டேட்டஸான ஒரு இடத்துல நல்ல மனைவியோ அல்லது நல்ல நண்பர்களோ அமைஞ்சு உங்கள் வாழ்க்கை தரம் எலைட் ப்ரீமியம்னு அப்படி மாறிக்கிட்டே போகும். எந்த தசாபுத்தி நடந்தாலும் இது ஒரு ரேஷியோவில் வேலை செய்யும். நல்ல தசாபுத்தியே நடந்து உங்கள் ஜாதக அமைப்பும் ஆல்ரெடி நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எலைட் பீப்புள் ஆகிருவீங்க. நீங்கள் உங்கள் பெரிய சமூக அந்தஸ்து கிடச்சி உங்களுக்கு பொருள் பாருங்கள், காசு பாக்கெட்லேயோ நம்ம அக்கௌண்ட்லேயோ இருந்தால் எவ்வளோ பெரிய கெத்து, ஒரு நம்பிக்கையை நம்ம உட்காந்துருக்கோம். சும்மா ஒரு உதாரணம், நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, 5 லட்ச ரூபா இருக்குது, ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு 2 லட்சம் இருக்குப்பா, கெத்தாக இருக்குமா இல்லையா? வெளியில் போய் என்னப்பா டீயே சொல்லு அப்படிம்பாம்ல, அந்த மாதிரி தான். அது ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு நம்பிக்கை கொடுக்கும். நோய் வாய்ப்பட்டிருந்தா கூட அந்த மருந்து வாங்கி தின்ன சரியாக போகுது போடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ஸ், அந்த எல்லா நன்மையும் உங்களுக்கு நடக்கும். ஒரு பாக்கி இல்லாமல் எல்லா விதமான நன்மையும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லலாம், இப்போது உங்கள் ஜாதகத்தில் இது ஒரு பெரிய ரகசியம். கடகராசியிலே சுக்கிரன் இருக்கிறதோ அல்லது உங்கள் ஜாதகத்தில் கடகராசியிலே குருவோ உங்கள் 2ஆம் அதிபதியோ 10ஆம் அதிபதியோ இருந்தால் சொல்லவே வேண்டாம், அள்ளி வீசிடும் பணத்தை உங்கள் வாசலில், அத்தனை வாய்ப்புகளை கொடுக்கும். இப்போ பாருங்கள், கிரக பேச்சுகள் எப்படி பணம் கொடுக்குது, உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும், உங்களை சுற்றி இருக்கிற சர்க்கம்டன்ஸை நல்லா வச்சு கொடுக்கும்,
உங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து பணத்தை நீங்கள் ₹1 வேலைக்கு கூட ₹100 கொடுத்துட்டு போவான் ஒருத்தன். அந்த மாதிரி பணக்காரனாக வருவான் வெளிநாட்டிலேருந்து. அந்த மாதிரி உங்கள் வேல்யூவை புரிஞ்சு உங்கள் தொழில் திறமையை நல்லா தெரிஞ்சவன் வந்து உங்களுக்கு வேலை கொடுப்பான். நேரம் மோசமாகும்போது நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வர வேண்டிய ரிட்டர்ன்ஸே வராது. ஸோ இந்த காலகட்டம் நமக்கு ப்ளஸ். அதனால் ப்ளஸ்ஸையே திங்க் பண்ணுவோம். இன்னும் இந்த ப்ளஸ்ஸை உங்களுக்கு அதிகப்படுத்தணும் அப்படின்னா, உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு ஒரு திங்கக்கிழமை அன்றைக்கி வியாழக்கிழமை அன்றைக்கி போங்க. கண்டிப்பாக உங்கள் நண்பரோடையோ அல்லது வாழ்க்கை துணையோடையோ உங்கள் கூட்டாளியோடையோ போங்க. அங்கே போய் நல்ல மனசார உட்காந்து ஒரு திங்கக்கிழமை அன்றைக்கி வியாழக்கிழமை அன்றைக்கி நல்லா தியானம் பண்ணுங்கள். எனக்கு ஒரு பெரிய பொருளாதாரத்தை கொடு தெய்வமே, என் குலதெய்வமே, எனக்கு வழிகாட்டு கூட இருந்துன்னு கேளுங்க. குரு ஒரு தெய்வீக கிரகம். அப்போ குரு பகவானே கூட இருந்து உங்களுக்கு சகல செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை குலதெய்வ அனுகிரகத்தின் மூலமும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று 4ஆம் இடம். அப்போது உங்கள் மனைவியின் ஊரில் இருக்கிற அவங்க குலதெய்வத்தையோ அல்லது உங்கள் தாய் வீட்டு குலதெய்வத்தையோ வணங்கும்போது, இது சாதாரண ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கிறவங்க எக்கனாமிக் கிளாஸ் ப்ரீமியம் கிளாஸ்ன்னு மாறின மாதிரி ஒரு பெரிய உயரத்தை, நல்ல சந்தர்ப்பத்தை, நல்ல அற்புதமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். இது உங்கள் தாய்க்கு சிறு மருத்துவ செலவை ஏற்படுத்தும், அல்லது தாய்க்கு உங்களுக்கும் சில சின்ன சின்ன கசப்புகள் கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவோ உங்கள் வாழ்க்கையின் உயர்வு ரீதியாகவோ தாய் கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. அதுலெல்லாம் மாற்றமே கிடையாது. உங்கள் மனைவியின் வகையிலையும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும், உங்கள் மனைவிக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஆக உங்கள் சூழ்நிலைக்கும் இது நல்லா இருக்கும், உங்கள் பொருளாதாரத்துக்கும் நல்லா இருக்கும், உங்கள் கல்விக்கும் நல்லா இருக்கும். சில பேருக்கு சொத்தை விற்று பெரிய காசாக்க வேண்டிய சூழ்நிலையாகும். இந்த டைமில் சொத்து வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. வில்லங்கமான இடத்த வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிரும். ஸோ இந்த ஒரு விஷயந்தான். நீங்கள் தொழிலையாகட்டும், கூட்டு முயற்சியிலேயாகட்டும், வேலையிலேயாகட்டும், படிப்பிலேயாகட்டும், இது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, தலை சிறந்த பலனை, ஒரு நம்பிக்கையை, ஒரு நல்ல சூழ்நிலையை, உங்களால் எல்லாத்தையும் பண்ண முடியுங்கிற ஒரு எல்லா சூழ்நிலையும் அமைச்சு கொடுக்கும். ஆனால் நீங்கள் அதை எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக பயன்படுத்திக்கிறீங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு பெரியவங்க அன்றைக்கி ஏன் சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா, எல்லா நேரமும் காற்று வீசாது சாமி, காற்று அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்பத்தை குரு பகவான்கிற பொருளாதார கிரகம் இப்போ நல்லா கொடுக்குற காத்திருக்கு. ஒரு நாளை கூட மிஸ் பண்ணாதீங்க, ஒரு நிமிஷத்தை கூட மிஸ் பண்ணாதீங்க. எல்லா நேரமும் இதே மாதிரி நல்ல கிரக நிலைகள் இருந்து சந்தர்ப்பத்தை கொடுக்காதுங்கிறத 10ல் குரு இருந்தபோதே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இனி ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக இருங்க, ஒவ்வொரு நாளும் ஓடுங்க, புது புது முயற்சிகளை தேடுங்க. தசாபுத்தி வீக்காக இருந்தால் கூட நன்மையை கண்டிப்பாக ஓரளவு கணிசமாக கொடுக்கும். அவங்களாம் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓடணும், நிறைய விஷயத்தை கற்றுக்குங்க. கண்டிப்பாக இது ஒரு அற்புதமான பருவ காலமாக உறுதி